பிள்ளைய கட்டி கொடு அப்படின்றது அதே முடிஞ்சு போச்சு. பேட்டையில் மகன் பெருமாள் மகனுக்கு கெட்டல அப்படின்னா யார் அந்த சுந்தர் நல்லா இருக்காரு அவங்க கூட வேலை பார்த்தோம்ல பேட்டையில் உள்ள அவங்க அதான் தாய்மாமன் மகன் கல்யாணம் பாலமா தம்பிக்கு கட்டி விடணும் அதே முடிவாக ஆகி போயிடுச்சு. வந்தாங்க பண்ண மாதிரி தான் கட்டியாச்சு. தாலி கட்ட வரைக்கும் நானே இவரை பார்க்கவே இல்லை. எனக்கு இவரும் தெரியாது எங்க மாமகளும் தெரியாது. பார்க்காம கல்யாணம் முடிக்க கூடாதுல அப்பதான் அப்படிதானே யாரு வீட்டுல என்ன சொன்னாங்களோ அதான் சீட்டிங் பண்ணிட்டீங்க. சீட்டிங் பண்ணிட்டீங்க நீங்க. சர்ச்சில் தாலி கட்டி வீட்டுக்கு வந்து வீட்டில் விட்டுட்டு இப்போ பத்மநாத மாமா இவர் கோபால் இல்லை இங்கே பெருமாண்ட மாமா ரொம்ப சீரியஸாக இருக்கார். அவரை போய் போய் கும்பிட போகும்போது எங்கள் முகத்தையும் நான் பார்த்தேன். ஆனால் 2 வீட்லையும் ஃபைட்டிங். மாமா தாய் மாமாவுடையும் ஃபைட்டிங் இவங்களும் ஃபைட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருமே தெரியாது எனக்கு. சரி சரி இப்படி அடிக்க நான் நேரம் ஆகுது. பத்திரை ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு பார்ட்டி நடந்தது கேக்கு பார்ட்டி ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப பிடிச்சா ரோஸ் கேக்கு மறக்கவே முடியாது. கேட்டியா ரோஸ் கைனால கேக்கு செஞ்சு எனக்கு இன்றைக்கி ஊட்டியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். பிளான் பண்ணி அதுதானே அதுதானே அது சந்தோஷமாக பண்ணியிருப்பானா இதோட டேஸ்ட்டாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல அடுத்த வருஷம் கடவுள் பண்ணியமாக பொழைச்சிருந்தா அடுத்த வருஷம் உங்கள் கையினால் நல்லா கேக் பண்ணி இப்ப நான் அதை அடிச்சேன்னா எங்க அன்பா ரோஸ்